அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பூமிக்குள்ள இருள் மூடிக்கொண்டாலும் காரிருள் ஜனங்க மேலே வந்தாலும் நீ நானும் கர்த்தரை நம்பியிருக்கிறோம். அவர் எப்படி வந்தார்? உலகத்துக்கு ஒளியாக வந்தவர். நம்ம வாழ்க்கையில் அவர் வந்துட்டார்னா எப்படியாப்பட்ட இருள் வந்தாலும் நம்மளை மூடிக்கொள்ளாது ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். காரிருள் ஜனங்களை மூடுமா? கர்த்தர் உன்மேல் உதிப்பார்ன்றார்னா யார் மேலே உதிப்பார்னா, யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசு நம்புறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் காரிருள் வராது, இருள் மூடி உலகத்தை மூடாது, நீ வாழ்கிற பகுதியை மூடாது, நீ வேலை சரீரத்தில் இந்த இருள் வராது, நீ என்னென்ன காரியத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறியோ அவங்கெல்லாம் இருள் சூழ்ந்து கொள்ளாது. உன் வாழ்க்கை எப்பவுமே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கும். நம்ம இருதயத்தில் இயேசு வந்துட்டார்னா நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இயேசு அறியாத ஜனங்களை காரிருள் மூடிக்குமா? அதான் சொல்கிறாரு, காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். யார் மேலே கர்த்தர் உதிப்பார்? யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை நம்புறீங்களோ அவர் மேலே அவர் உதிப்பாராம். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயந்து திகிலுள்ள இருப்பாங்க. நீ தைரியமாக நடந்து போவ. ஏன்னா இருள் இல்லைக்கு அது உங்களுக்கு வெளிச்சத்து நடக்கும்போது நம்ம எப்படி புரியாது. மற்றவங்க எப்படி தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க. இருளாக இருக்கிறது எப்படி போவாங்க? தடுமாறி போவாங்கல்ல. ஆனால் இயேசு நம்மளுக்குள்ளே வந்துட்டார், நம்ம எப்படி போவோம்? நல்ல வெளிச்சத்தில் நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நாம் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வார்த்தையின்படி நாம் இயேசுவை பின்பற்றுவோம், அவர் வெளிச்சத்திலே நடப்போம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி அவர் சொன்னது போல உன்மேல் அவருடைய மகிமை காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.